வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்க, இரு நீ எப்பவுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தானே சொல்லுவ. இப்ப என்ன வணக்கம் நண்பர்களேன்னு சொல்ற அப்படின்ட்டு நெனைப்பீங்க. ஆனா அத நான் சொல்லிடுறேன். சில நண்பர்கள் வந்து சொன்னாங்க, "சிஸ்டர் நீங்க இந்த ஆரம்பத்தில சொல்றீங்க இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அத மட்டும் கொஞ்சம் நீங்க மாத்திக்கோங்க. வேற ஏதாவது சொல்லுங்க" அப்படின்னு சொன்னீங்க. அது ஒருத்தர் சொல்லியிருந்தா பரவாயில்ல, 4, 5 பேர் சொன்னீங்க. நானும் யோசிச்சேன். சரி ஓகே, உங்க விருப்பம் போலவே பேசுவோன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு என்னோட ஸ்லாங்க கொஞ்சம் மாத்தி பேசுறேன். சரிங்க நண்பர்களே, இப்போ வந்து நமக்கு வந்து நெறைய சிஸ்டர்ஸ் வந்து தொடர்ச்சியா வந்து விதைகள் பரிமாறிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். போன வாட்டி எமோஷ்னலா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். அதனால வந்து அதனாலயா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. நெறைய பேர் அதாவது தொடர்ச்சியா பாருங்களா, ஒரு 10, 15 பேர் எனக்கு பர்சனலா ஃபோன் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ என்கிட்ட சொல்லுங்க. நான் வந்து அ இதில இருக்கேன், பெங்களூர்ல இருக்கிறேன், மைசூர்ல இருக்கிறேன். ஊட்டி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக் அதாவது எங்க ஏரியாலேருந்தே எனக்கு வந்து விதைகளும், செடிகளும் அனுப்புறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா, போன வாட்டி எமோஷ்னலா பேசினேன் இல்லையா? அதனாலயான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து இந்த செடி அனுப்புறேன், நெறைய விதைகள் அனுப்புறேன்னு நெறைய நண்பர்கள் சொல்லும்போது எனக்கு சங்கடமாயி போச்சு. ஏன் இப்படி சொல்றாங்கங்கும்போது, ஓ! சரி, இது போன வீடியோல நம்ம சொன்னதுனால தான் வந்து இப்படி சொல்றாங்களோ அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. அன்னைக்கு வந்து நான் பேசுனது என்னன்னாக்க, எனக்காக நான் பேச கிடையாது. இப்ப நான் வந்து ஒரு குரூப் அமைச்சிருக்கேன் பார்த்தீங்களா? கார்டன் குழுன்னு ஒண்ணு சேர்ந்திருக்கேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, 200 பேர் கொண்ட குழு. இன்னைக்கு வந்து 200 பேருங்கிறது, நாளைக்கு கண்டிப்பா வந்து அதிகமான நபர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, 20 பேர், 30 பேருன்னு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹேப்பி. இப்ப அந்த குழு இணைச்சதுனால என்னன்னாக்க, ஒருத்தங்க கிட்ட இல்லாத பிளான்ட் இன்னொருத்தங்களுக்கு தரும்போது, எம்ப்டி கவர் அனுப்புறாங்க. இப்போ ஒரு சிஸ்டர் வந்து விதைகள் இருக்கு, உங்களுக்கு யாருக்காவது வேணுமான்னு கேட்கும்போது, செல்ஃப் கவர் அனுப்புறாங்க. 10 பேர் அனுப்புறாங்க. அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே எம்ப்டி கவர். இப்போ வந்து அவங்க நம்ம குழுவுல இருக்காங்களேன்னு தான் அவங்க வந்து ஃப்ரீ சீட் குடுக்குறாங்கன்னு இல்ல. அவங்களுக்கு குடுக்கணுங்கிற எண்ணத்தினால குடுக்குறாங்க. ஆனா, செல்ஃப் கவர் அனுப்பும்போது, அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விதைகளோ, இல்ல காய் அ மூலிகை செடியோ ஏதோ ஒண்ணு அனுப்பியிருக்கலாம். அனுப்பும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும். அனுப்புறவங்களுக்கும் ஹேப்பியா இருக்கும் இல்லையா? இல்லன்னா அனுப்புறதுக்கு எப்படி ஒரு முழு மனசு வரும்? இப்போ அந்த மாரிலாம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அத மனசுல வச்சு தான் நான் பேசினேனே தவிர, எனக்கு வந்து யாரும் அனுப்பணும்னு இல்ல. ஆனா அந்த ஆசைகள் இருக்குன்னு சொன்னேன். இப்ப என்கிட்ட இல்லாத ஒரு செடிகள், விதைகள் யாராவது அனுப்புவாங்களான்னு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி தான் வந்து எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது. சரி ஓகே பரவாயில்லன்னு நான் வந்து எல்லாருக்கும் இலவசமா பகிர்ந்துகிட்டு இருக்கும்போது, இது நம்ம குரூப்ல இருக்கிறவங்க வந்து பகிரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னாக்கா அவங்க இஷ்டப்பட்டு சேர்றாங்க. அவங்களுக்கு விதைகள் கிடைக்குதான்னு தான் சேர்றாங்க. அதுலயும் வந்து ஒரு சில நல்ல உள்ளம் வச்சு இப்ப நல்ல குணங்கள் இருக்கும்ல, நம்மகிட்ட இது இருக்கு, நம்ம சும்மா தான் இருக்கோம், நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஷேர் பண்ற அந்த குணத்துக்காகவாவது நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க இப்ப 10 கவர் அவங்களுக்கு அனுப்புறீங்கங்கும்போது, அதில ஒரு 2 பேர், 3 பேராவது வந்து தன்னுடைய ஏதாவது விதைகளோ, செடிகளோ அனுப்பியிருந்தா அவங்க எவ்வளோ ஒரு ஹேப்பியா இருப்பாங்க. அது அந்த கஷ்டத்த வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஒருத்தர் இல்ல 2, 3 பேர் சொன்னதுனால, எனக்கு ஒரு ஆதங்கம். நமக்கு தான் அந்த மாரினாக்க, அவங்களுக்குமே அந்த மாரி ஆவுது. ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஆ இல்ல தோட்டமே இல்லாதவங்க அது வந்து கரெக்ட்டு. எந்த இதுவுமே இப்ப தாங்க ஸ்டார்ட் பண்ண போறேன். என்கிட்ட எதுவுமே இல்ல. இப்ப தான் நான் ஒரு தோட்ட குழுவுல இருந்துகிட்டு, அவங்க இப்படி பண்றாங்கங்கும்போது தான் நான் அத வந்து இன்டைரக்ட்டா சொன்னேன். இப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னாக்க, நம்ம குழு கொஞ்சம் நல்லா ரீச் ஆகணும். அதாவது இந்த குழு வந்து நல்லா பெருசுபடுத்தணும். குழுவுல வந்து இப்ப நான் ஒரு 10 விதைகள் வெரைட்டி வேற வச்சிருக்கேன்னா, இன்னொரு வேற நபர் வந்து 10 வெரைட்டி வச்சிருப்பாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றம் பண்ணும்போது, அப்ப கார்டன் பெருசாகும். இப்ப மதுரையிலருந்து வந்து உமா இது வந்து சிஸ்டர் எனக்கு பார்த்தீங்கன்னா, அனுப்பியிருக்க இத்தாலி விதைகள பார்ப்போம். புரோக்கோலியாம். இத்தாலி நாட்டு புரோக்கோலி இத அனுப்பிச்சிருக்காங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத்தாலி சிகப்பு கோஸாம். கோஸ்ல நான் பார்த்தது கிடையாது. இத்தாலி சிகப்பு கோஸ் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் பாருங்க, இது வந்து இத்தாலி இத்தாலி நாட்டு டர்னிப்பாம்.
இதுவுமே வந்து நான் இங்கே பார்த்ததும் கிடையாது, போட்டதும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அப்புறம் பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டு பச்சை கோஸு, இத்தாலி நாட்டிலேருந்து பச்சை கோஸ் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டு கொத்தமல்லி. இத்தாலி வந்து நாட்டு கொத்தமல்லினா நம்ம கொத்தமல்லி மாதிரி தான் இருக்குமா, இலை மட்டும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் வாசனை அதே ஒரு என்ன பெனிஃபிட்டோ, நார்மல் கொத்தமல்லியில் என்ன பெனிஃபிட்டோ அதே தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட்டுமே நிறையவே கிடைக்கும். ஒரு வாட்டிக்கு 4-5 வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இது கேள்விப்பட்டிருக்கிறேன். இத்தாலி நாட்டு கொத்தமல்லி வந்து வாசனையும் அதிகமாக இருக்கும். அதே நேரம் லீஃபும் பார்த்திங்கன்னா தண்டு லீஃப் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டி கேரட்டுன்னாங்க. ஊட்டி கேரட்டோ கொடைக்கானல் கேரட்டோ அந்த சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க. இது மட்டும் எனக்கு கொஞ்சம் நிறையாவே அனுப்பியிருக்காங்க. மீதி எல்லாமே நான் போடுற அளவுக்கு அனுப்பியிருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் நிறையாவே அனுப்பியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை ஒரு 2 வாட்டி நான் வந்து போட்டு இதுலேருந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இத்தாலி நாட்டு சிகப்பு முள்ளங்கி, பச்சை முள்ளங்கின்னு நினைக்கிறேன், அது போட்டிருக்குறாங்க. அப்புறம் இதுவுமே வந்து இத்தாலி நாட்டு பீன்ஸு 2 பீன்ஸ் வகை போட்டிருக்காங்க. என்னென்ன பீன்ஸுன்னு சொன்னாங்க, மறந்துட்டேன் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நார்மலாக இருக்கும் பார்த்திங்களா பீட்ரூட்டு, அது மாதிரி இல்லாமல் இத்தாலி நாட்டு பீட்ரூட்டான். இதுவுமே வந்து நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ இத்தனை வெரைட்டி கொடுத்த அந்த சிஸ்டருக்கு நம்மளோட அன்பு பரிசும் கொடுக்கணும் இல்லையா, அதனால் நானுமே அவங்களுக்கு தயார் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த சிஸ்டருக்கு என்னென்ன அனுப்ப போகிறோன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முள்ளங்கி கொஞ்சம் விதைகள் வச்சுருக்கேன். இப்போ அனுப்பக்கூடிய எல்லா விதைகளுமே ஒரு சில சிஸ்டர் எனக்காக அனுப்பி தந்தது. ஒரு சில விதைகள் மட்டும்தான் என்னோடது, மீதி எல்லாமே அன்பு பரிசாக வந்தது தான். என்னென்ன அனுப்பியிருக்கேன், முள்ளங்கி, அப்புறம் வந்து பீக்கன் வச்சுருக்கேன், அப்புறம் செடி பீன்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் மணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சுரக்காய் விதைகள் கொஞ்சம் போடுவோம், தம்பட்டை அவரை, வெண்டை கொஞ்சம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மணப்பாறை கத்திரி, வேலூர் முள் கத்திரி, அப்புறம் கொஞ்சம் ஊதா குண்டு கத்திரியும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா சோளம் கொஞ்சம் வைக்கிறேன், ஏன்னா அவர்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வைக்கிறேன் எல்லாமே. இப்போ கத்திரி விதைகள் எல்லாமே நல்லா முளைப்பு திறன் அதிகமாகவே இருக்குது. அது கொஞ்சம் நிறையாவே தான் வச்சுருக்கேன், ஏன்னா சப்போஸ் வந்து யாருக்காவது பகிரணுன்னா கூட அவங்க பகிர்வாங்கங்கிறனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா புளிச்சக்கீரையுமே கொஞ்சம் வைப்போம். செடி அவரையும் கொஞ்சம் வச்சு விட்ருக்கேன். செடி அவரை வந்து கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு மட்டும் போடுற அளவு தான் இருந்தது. இவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரையில் நாட்டு கொத்தவரை, அதாவது ஹைப்ரிட் கொத்தவரையும் இருக்குது, நாட்டு கொத்தவரையுமே இருக்குது. 2மே கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன். அப்புறம் முருங்கை விதைகளுமே கொஞ்சம் அவங்களுக்காக அனுப்பி கொடுக்குறேன். இப்போ எல்லாத்தையும் வந்து இந்த கவருக்குள்ளேயே நம்ம போட்டுட்டு தனியாக கீரைக்கு ஒரு பேப்பரில் மடித்து வச்சுருவோம். அப்போ வந்து எனக்கு வந்து 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பருக்காக அனுப்பி தந்தாங்க இந்த சிஸ்டர். ஏன்னா ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டாமல் வச்சுட்டேன், என்னால் வந்து உங்களுக்கு செலவு வேண்டாம், அதனால் நான் 10 ரூபா உள்ளே வச்சு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், முடிஞ்சதுன்னா ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி அனுப்புங்கன்னாங்க. எனக்கு அது உடன்பாடு இல்லை, அதனால் அந்த காசை வந்து அந்த இதுலேயே போட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கீரை விதைகள், அதோடு வந்து கொஞ்சம் அந்த நாட்டு கொத்தவரையுமே கொஞ்சம் அதோடு சேர்த்து, அதுக்கப்புறம் மல்லி, நல்ல ஒரு முளைப்புத்திறன் அதிகமான ஒரு மல்லி, அதுவுமே கொஞ்சம் வச்சு அவங்களுக்காக அனுப்புகிறேன். இப்போ வந்து மல்லியுமே இதில் வந்து நாட்டு கொத்தவரையை இந்த கீரை விதையோடையே போட்டுட்டோம்னாக்கா அவங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொடி அவரை சிகப்புன்னு சொன்னாங்க, சிகப்பு கலரில், அது ஒரு மாதிரி பர்பிள் கலரில் வந்து இருக்குமா, அந்த ஒரு சிகப்பு அவரை
அந்த விதைகள் கொஞ்சம் தான் இருந்தது, அதை கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மடித்து இப்போ அந்த சிஸ்டருக்கு நம்ம அனுப்புவோம். இப்போ நமக்கு ஒரு அன்பு செலுத்துனாங்கன்னா அதை வந்து 2 மடங்காக கொடுக்கணும். என்னோட குணம் வந்து அதுதான். அன்பாக பேசுனாங்கனாக்கா அன்பு கொடுத்தாங்கன்னா அதை வந்து 2 மடங்கு இல்லை 10 மடங்கா 100 மடங்கா திரும்ப கொடுப்பேன். அதே மாதிரி கொஞ்சம் திமிரா பேசுகிறாங்க, கொஞ்சம் அதிகார தோரணையில் பேசுகிறாங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத திமிரு நான் காமிப்பேன். அது என்னோட குணம். அது என்னால் மாற்றிக்க முடியல. நிறைய ஒருத்தங்க அன்பு காட்டினாங்கனாக்கா அவங்க காலடியிலேயே கிடப்பேன். எந்த ஒரு ஈகோவோ எதுவுமே பார்க்க மாட்டேன். அதே வந்து அதிகாரமாக திமிரா பேசுனாங்கன்னா அவங்க கண்ணுலேயே விரல் விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து தைரியமும் கொஞ்சம் திமிருமே ஜாஸ்தி தான். அதுதான் என்ன கொடுக்குறோமோ அதை ரெட்டிப்பாக கொடுத்துருவேன். அது என்னோட குணம். அப்புறம் வந்து சில நண்பர்கள் வந்து எனக்காக அன்பு கொடுத்துருக்காங்க. அந்த அன்புக்கு நான் பதிலுக்கு ரெட்டிப்பாக எல்லாருக்குமே கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதனால் இன்றைக்கி அந்த நண்பருக்கு வந்து நான் அனுப்பும்போது ரொம்பவே ஹாப்பியாக அனுப்புனேன். ஏன்னா இந்த விதைகள் என்னிடம் இருக்கிற விதைகள் எல்லாமே வந்து கிடைக்கக்கூடியது. அவங்க அனுப்புனது எனக்கு கிடைக்காது தேடினாலும். அதனால தான் இந்த சந்தோஷம் எனக்கு. அப்புறம் ஒரு சில நண்பர்கள் பாருங்களேன், செல்ஃப் கவரில் ஃப்ரம் அட்ரஸ் வந்து அவங்க பேரில் போட்டுட்டு டூ அட்ரஸில் என் பேரை போட்டாங்க. அப்போ வந்து எனக்கே தானே கொரியர் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தெரியாமல் வந்து நிறைய பேர் அனுப்பி அந்த மாதிரி 4-5 கவர் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனுப்புனவங்க அவங்க ஃபோன் நம்பருமே போடாமல் கோடு நம்பரும் போடாமலே நான் ஒரு 5-6 கவர் வந்திருக்கு. அவங்களுக்கு எப்படி அனுப்புறதுன்னு எனக்குமே தெரியல. ஏன்னா நல்லா கரெக்டாக ப்ராப்பராக அனுப்புகிறவங்களுக்கே தாமதமாக போகுது. எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்குமே கொரியர் கரெக்டாக போகும் இல்லைங்களா? அதனால் ஒரு 2-3 கவர் அந்த மாதிரி இருக்குது, ஓரமாக வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போ 2 நாள் கழித்து சென்னை போக போகிறேன். நம்ம குரூப்பில் இருக்கிற சிஸ்டர் வந்து இந்த அடினியம் கேட்டிருக்காங்க. அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் 2 அடினியத்தை. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 சிஸ்டர் வந்து இங்கே பாருங்களேன், ஒரே செடியில் 2 பூ பூக்கும். இப்போ போன வாட்டி போச்சு இல்லைங்களா, ஒரே செடியில் 2 பூ பூக்கிற மாதிரி அந்த செடிகளுமே கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சிஸ்டரும் ஒரு 4 சிஸ்டர்கிட்ட அடீனியம் கேட்டிருக்காங்க. அந்த அடீனியம் அனுப்பும் போதே அவங்களுக்கு கட்டிங்ஸு, ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்ஸு, சில கட்டிங்ஸு, விதைகள் எல்லாமே வந்து உள்ளே வச்சே பேக் பண்ண போகிறேன். இப்போ 23, 24 எல்லாருக்குமே வந்து இலவச கட்டிங்ஸ் மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க போகிறேன். ஏன்னாக்கா விதைகளும் மடித்து அந்த கவரில் வச்சு கட்டிங்ஸையும் உள்ளே வச்சோம்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் போகாது உங்களுக்கு. அது ஒரு குறிப்பிட்ட கிராம் கணக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அது போகும். அதனால் வந்து கட்டிங்ஸ் மட்டும்தான் இந்த வாட்டி அனுப்ப போகிறேன். விதைகள் அனுப்பணுன்னா நான் அங்கே சென்னையிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அந்த விதைகள் நான் மீதி அனுப்ப போகிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த பூச்செடி விதைகள் தான் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா 200, 100ன்னு காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்குகிறாங்க. அது எனக்கு உடன்பாடே இல்லை. அதனாலேயே நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், தோட்டத்தில் இது மாதிரி நிறையா மேரிகோல்ட்லேயே வந்து 3-4 வகை செடி 4-5 வெரைட்டி வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே வந்து ஃபுல்லாக சூப்பராக க்ரோத் ஆகிட்டுருக்கு. இப்போ போன வாட்டி காமிச்சேன் பார்த்திங்களா, அது ஒரு மேரிகோல்டு, இது ஒரு மேரிகோல்டு. அப்புறம் இதுலேயே வந்து நான் ஒரு ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட்டுன்ட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே வந்து நல்லா வந்து ரூட்டு பிடிச்சி வந்துட்டுருக்கு. நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், 1 மாதம் கழித்து நான் உங்களுக்கு சீடு வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு காசு கொடுத்து தான் வாங்கிட்டுருக்குறாங்க. அதனால தான் சரி வீடியோவிலேயே சொல்லிவிடுவோம். வீடியோவில் சொன்னோன்னா சில பேர் வந்து குரூப்பில் கேட்குறாங்க, சில பேர் வந்து வீடியோவில்னா எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ப்பாங்கங்கிறனால சொல்கிறேன். இந்த விதைகள் போட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவு வளர்கிற வரைக்கும் தான் கஷ்டம். இதுக்கு மேலே வந்து ஈஸியாகவே க்ரோத் ஆகி ஒரு மாதத்துலேயே பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2-3 வாரம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே 4 வகையான மேரிகோல்டு சீட்ஸ் வந்து தயாராகிரும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம குரூப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வெளியில் இருக்கிற குறிப்பிட்ட நபர்களுக்குமே பகிர்ந்துக்கிறேன். எதுக்காக மெயினாக குரூப்பில் இருக்கிற நபர்களுக்குனாக்கா, குரூப்பில் இருக்கிற நபர்கள் எனக்கு நிறையா வந்து விதைகள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கார்டன் லவ்வருங்கும்போது அவங்க கண்டிப்பாக அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை க்ரோத் பண்ணி அதுலேருந்து சீடு கலெக்ட் பண்ணி உள்ளே ஷேர் பண்ணாலும் சரி, எனக்கே அவங்க ஷேர் பண்ணி கொடுத்து பொதுமக்களுக்கு வந்து கொடுக்க சொன்னாலும் நான் வந்து கண்டிப்பாக
அதை ஒரு 10 பேருக்கு கொடுக்குறேன்னா 10 பேர் எனக்கு ரிட்டர்ன் அனுப்புனாலுமே அது 100 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இப்போ நிறையா வந்து உருவாக்கி வச்சுருக்கிறேன். இனிமேல் தொடர்ச்சியாக நமக்கு ஃப்ளவர் சீடு கிடைக்கும். எப்படின்னா என்னென்ன ஃப்ளவர் சீட் கிடைக்கும்னாக்கா ஜினியா போட்டிருக்கிறேன், மேரிகோல்டில் 4-5 வெரைட்டி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பால்சம் விதைகளுமே 4-5 கலர் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மயில் அப்படி பக்கத்துலேயே வந்து நிற்கிதுங்க. நான் நிற்கிறேன், பக்கத்துலேயே வந்து நிற்கிது. ரொம்பவே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கார்டன் வந்தாவே பார்த்தீங்கன்னா 2-3 மயில் தொடர்ச்சியாக பார்ப்பேன். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு 2 மயில் காமிக்கிறேன் பாருங்கள். அப்பா 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 என்ன ஒரு அழகு தெரியுமா. அதோட தோகையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நேரம்லாம் ஆடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஒரு மயில் அந்த பக்கமாக போயிடுச்சு. சரி, ஓகே. நான் நெக்ஸ்ட்டு வந்து நிறையா சிஸ்டர் கேட்டுட்ருக்காங்க, தோகை விரித்து ஆடுறத வந்து வீடியோவாக போடுங்கன்னு. கண்டிப்பாக சிஸ்டர், வாட்டியாவது தோகை விரித்து ஆடும்போது வீடியோ கண்டிப்பாக போடணும்னு முயற்சி பண்ணுறேன். அப்புறம் வந்து 23ஆந்தேதி எல்லாருமே வந்து கட்டிங்ஸ், என்னென்ன கட்டிங்ஸ் என்கிட்ட அங்கே தர முடியுமோ எல்லாருக்குமே கொடுக்குறேன். வாட்ச் பண்ணுங்கள். இதில் வர ஒரு 100 பேருக்கு மட்டும்தான்.